உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? விடிஞ்சு இவ்வளவு நேரமாவது இப்படி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க? நைட்டெல்லாம் தூக்கமே இல்ல தெரியுமா? என்னத்தை வெட்டி முறிச்ச? கையங்காலும் எலி பொறிக்குள்ள மாட்டிக்கிட்டு என்ன வலி வலிக்குது தெரியுமா? திருட்டு குடிக்க ஆசைப்பட்டனா இப்படி எல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். சும்மா திட்டிக்கிட்டே இருக்காத. காத்தால பிரேக்ஃபாஸ்டுக்கு என்ன? உனக்கு நிஜமாவே சூடு சுரண வெக்கமான எதுவுமே கிடையாதா? ஏன் இல்ல, அதெல்லாம் தேவைக்கு அதிகமா நிறையவே இருக்கு. எடுத்து வெளில விட்டா நீங்களாம் தாங்க மாட்டீங்க. அதான் ஊரமா ஒரு இடத்துல படுக்க போட்டிருக்கேன். எல்லாம் என் தலையெழுத்து. எனக்குன்னு வந்து வாச்சிருக்க பாரு. ராத்திரி போன புள்ள என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கிறதுக்கு துப்பு இல்ல. திங்கிறதுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கேன்னு கேக்குறல. அதுக்கு என்ன பண்றது? உன் பையனுக்கு கை நிறைய காசு கொடுத்து அனுப்புவ. அவன் வழியில் இருக்க ஹோட்டல்ல நல்லா சாப்பிடுவான். என் கண்ணுல தான் 10 பைசா காட்டுறது இல்லையா? சோறு காசு இதை விட்டா உனக்கு வேற எதுவுமே தெரியாது. மனுஷனுக்கு இதை தவிர வேற என்ன வேணும்? மத்தவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டியா? கதிர் ராத்திரி தனியா தானே கார்ல போனா. அவனை ஏமாத்தி நர்மதா கூடவே போயிருக்கா. அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமாயா? அந்த பொண்ண கூட கூட்டிட்டு போயிருக்கானா? நான் வரேன்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போலியே. பயா ஏதாவது சொல்லிட போறேன். அழைத்த எண் தற்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. சுவிட்ச் ஆஃப்னு வருது. அந்த நர்மதாவை பாதியிலேயே இறக்கி விட்டதுனால அவ ஏதாவது குழப்பம் பண்ணிட்டாலோ?